இந்த வீடியோல நாம பட்டியலின மக்களுக்கான தேசிய ஆணையம் பத்தி பார்க்க போறோம். பட்டியலின மக்கள்லாம் யாரு? காலம் காலமாக சமூகம் மற்றும் பொருளாதாரம் அண்ட் கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கள் சமுதாயத்துல பலவிதமான கொடுமைகளை காலம் தொட்டு அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு தேசிய ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகிள் 338 அதாவது சரத்து 338 சொல்லுது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியல் அமைப்பு. எதுக்கு இது அரசியல் அமைப்புன்னு சொல்றாங்கன்னா அரசியல் அமைப்பு உருவாக்கப்படும் போதே இது என்ன பண்ணிட்டு அப்படின்னா கூடவே இருந்துச்சு. ஆனா தேசிய பெண்கள் ஆணையமா இருக்கட்டும், தேசிய மனித உரிமை ஆணையமா இருக்கட்டும், தேசிய சிறுபான்மையினர் ஆணையமா இருக்கட்டும், இது எல்லாமே பார்லிமெண்டுடைய சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இத சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தேசிய பட்டியலின ஆணையத்தினுடைய பரிணாமம் பத்தி பார்ப்போம். இந்த சரத்து 338 என்ன சொல்லுது அப்படின்னா பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்களுக்கு ஒரு சிறப்பு அதிகாரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த சிறப்பு அதிகாரி? அரசியலமைப்பு அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு குறித்து இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்டிகேட் பண்ணி அது சம்பந்தமான அறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட சப்மிட் பண்ணணும். ஆனா 1978 அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் ஆபீசர் என்ன சொன்னாங்க அப்படின்னா கமிஷனர் அப்படிங்கிற பேர்லையும் அழைச்சி அவங்க கிட்ட இந்த டியூட்டியை கொடுத்துட்டாங்க. 1978 அரசு என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டப்பூர்வம் அல்லாத, அதாவது ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு பல உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஆணையத்தை உருவாக்குனாங்க. யாருக்காக அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டிக்காக. அதே நேரத்துல இந்த கமிஷனரும் தன்னுடைய டியூட்டியை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு 1987 இந்த மல்டி மெம்பர் கமிஷனுக்கு பெயர் மாத்தினாங்க பட்டியலின மக்களுக்கான தேசிய ஆணையம்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த மத்திய அரசு 65வது சட்ட திருத்தம் 1990 மூலமா என்ன பண்ணாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, பட்டியலின மக்களுக்கான தேசிய ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்தாங்க. 89வது சட்ட திருத்தம் 2003 என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஆரம்பத்துல எஸ்சியும் சரி எஸ்டியும் சரி ஒரே கமிஷனா தான் இருந்துச்சு, நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. ஆனா இரண்டு மக்களும் எந்த ஒரு முறையிலும் ஒன்றுபட்டவர்கள் கிடையாது, வேறுபட்டவர்கள். எனவே 2 பேருக்கும் தனிப்பட்ட முறையில தேசிய ஆணையம் இருக்கணும்னு சொல்லிட்டு 89வது சட்ட திருத்தம் 2003 மூலமாக தேசிய ஆணையம் பழங்குடியினருக்கும் உருவாச்சு, தேசிய ஆணையம் பட்டியலின மக்களுக்கும்